வணக்கம் லெட்ஸ் ஸ்போர்ட் நேயர்களே, நான் உங்கள் நிவாஸ் அண்ட் வெல்கம் டு another எபிசோட் ஆஃப் ஐபிஎல் ரிலேட்டட் வீடியோஸ். இது ஐபிஎல் மேட்ச் ரிவ்யூவும் கிடையாது, ஐபிஎல் மேட்ச் ரிவ்யூவும் கிடையாது. இது வந்து ஐபிஎல் டீம் ஆஃப் த இயர் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். டீம் ஆஃப் த சீசன் அப்படின்னு வச்சுக்கலாம். அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஐபிஎல் இனிதே முடிவடைஞ்சிருச்சு. இந்த ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா வந்து நிறைய நல்ல டீம் பெர்ஃபார்மன்ஸஸ் இருந்துச்சு. அதனால பஞ்சாப் கிங்ஸ் மாதிரி ஒரு டீமோ இல்லை ஆர்சிபி மாதிரி ஒரு டீமோ ஃபைனல் வந்தாங்க. அண்ட் ஆர்சிபி ஃபைனலில் ஜெயிச்சதுமே ஒரு அற்புதமான டீம் பெர்ஃபார்மன்ஸின் காரணமாக தான். பட் அதை தாண்டி மற்ற டீம்ஸ் கிட்ட இருந்து டீம் பெர்ஃபார்மன்ஸஸும் அப்பப்போ வந்துச்சு. பட் நிறைய இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸஸ் இருந்துச்சு. அந்த அற்புதமான இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸஸ்னால சில டீம்ஸ் வந்து பிளே ஆஃப்ஸ் வரைக்கும் வந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம கணக்கில் எடுத்து, அது மட்டும் இல்லாமல் அந்த டீமில் அவங்க என்ன இம்பேக்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு க்ரைட்டீரியாவில் நம்ம வந்து ஒரு 11, இன்ஃபேக்ட் ஒரு 12 ஃபார்ம் பண்ணுறோம் இம்பேக்ட் பிளேயரோட சேர்த்து. ஸோ இங்கே நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம், ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஐபிஎல் டீம் ஆஃப் த சீசன். ஃபர்ஸ்ட் பிளேயர், ஓப்பனிங் ஸ்லாட், 750+ ரன்ஸ், ஆரஞ்ச் கேப் வின்னர். இவரை கண்டிப்பாக டீமில் எடுக்காமல் இருக்க முடியாது. சாய் சுதர்ஷன். சாய் சுதர்ஷன் காட்டின ஸ்கில் வந்து வேற மாதிரி இருந்துச்சு. ப்ராப்பர் கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ், தரையோட எந்த விதமான ரிஸ்க்கும் எடுக்காமல் ஒரு க்ளீன் அண்ட் கிளியர் ஒரு கிளாரிட்டியோட ஷார்ட் செலெக்ஷன் எல்லாமே செமையாக டிஸ்பிளே பண்ணாரு. அந்த ரிஸ்க் இல்லாமல் ஆடுறது அப்படின்றது வந்து T20 கிரிக்கெட்ல ரொம்பவே கஷ்டம். நீங்கள் 200 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடணும்னு நினைக்கிறப்பயே 6 அடிக்கணும்னு நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க, பாலை தூக்கி அடிக்கணும்னு தான் பார்ப்பீங்க. அந்த மாதிரி இல்லாமல் பொறுமையாக பாலை தரையோட ஆடியே ஒரு மேட்ச்ல வந்து பவர் பிளேல 18 பால் 40 ரன் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன், 200க்கும் மேலே உள்ள ஒரு அபாரமான ஸ்ட்ரைக் ரேட்ல வந்து ஆடிட்டு இருந்தார் சாய் சுதர்ஷன். அந்த மாதிரியான இன்னிங்ஸ் எல்லாம் இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே நம்ம அவர்கிட்ட இருந்து பார்த்துட்டு இருந்தோம். பவர் பிளேல ரிஸ்க் எடுக்காமல் நிறைய ரன் ஸ்கோர் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஒரு இன்னிங்ஸை ப்ராப்பராக பில்ட் பண்ணி கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறாரு. அந்த கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறதுன்றதே ஒரு பெரிய ஸ்கில், அதுவும் அவர்கிட்ட இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். ஃபென்டாஸ்டிக்கான பிளேயர். 20 ஓவர் ஆட முடியும். அந்த 20 ஓவரும் இம்பாக்ட்ஃபுல்லாகவே அவரால் ஆட முடியும். பெருசாக வந்து ஸ்ட்ரைக் ரேட் குறை அப்படின்னு அவர்கிட்ட கிடையாது. 155 ஆவரேஜ் ஸ்ட்ரைக் ரேட்டோட இந்த சீசனை ஃபினிஷ் பண்ணியிருக்காரு. ஸோ சாய் சுதர்ஷன் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பிக். ரெண்டாவது பிக், இம்பேக்ட் அப்படின்ற ஒரே விஷயத்துக்காக இந்த பிளேயரை நம்ம கண்டிப்பாக செலக்ட் பண்ணி ஆகணும். விராட் கோலி 650 ரன்ஸ் அடிச்சிருக்கிறாரு இந்த சீசன். ஆனால் அது பிரச்சனை இல்லை. மேட்டர் இங்கே உண்மையான கிரைட்டீரியா, அதாவது இவரை செலக்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8 50s இந்த சீசன் வின்னிங் காஸ்ட்ல அடிச்சிருக்காரு. அதாவது அவர் 8 முறை 50 அடிச்சு ஆர்சிபி அந்த மேட்சஸ் எல்லாம் ஜெயிச்சிருக்கு. அதாவது 8 மேட்ச் ஆர்சிபி ஜெயிச்ச மேட்ச்ல இவர் வந்து 50 ஸ்கோர் பண்ணியிருக்காரு அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அவர் 50 ஸ்கோர் பண்ணால் ஆர்சிபி ஜெயிக்குது அப்படின்னு நீங்கள் ஒரு லிங்கே ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு இம்பேக்டை தான் அவர் கிரியேட் பண்ணியிருக்கிறாரு அவருடைய டீமுக்கு. அந்த டீம் வந்து ஃபைனல்ஸ் போய் கப்பையும் ஜெயிச்சிருக்கு அப்படின்றது வந்து ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். அந்த ஃபைனல்லையும் 43 ரன் கொஞ்சம் ஸ்லோவாக ஆடினாலும் 3 பார்ட்னர்ஷிப், முக்கியமான பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்ணியிருக்காரு. அவரோட இன்னிங்ஸ் தனியாக பார்க்க ஸ்லோவாக இருக்கும். ஆனால் அந்த கான்டெக்ட் ஆஃப் த கேமில் 3 முக்கியமான பார்ட்னர்ஷிப்பை கிரியேட் பண்ணி கொடுத்ததுனால தான் வந்து அவங்களால அந்த 190 அப்படின்ற அந்த ஸ்கோரை எடுக்க முடிஞ்சிச்சு. அதை டிஃபெண்டும் பண்ணாங்க ஃபைனலில், அதை நம்ம பார்த்தோம். ஸோ ஓவரால் அதை பார்க்கும்போது அந்த டீமுக்கு அவர் கிரியேட் பண்ண இம்பேக்ட், ஜெயிக்கிறதுக்கு அவர் எவ்வளோ முக்கியமாக இருந்திருக்கிறாரு அப்படின்றதெல்லாம் கணக்கில் எடுக்கும்போது விராட் கோலி 145 ஆவரேஜ் ஸ்ட்ரைக் ரேட், பட் டீமுக்கு ரொம்ப முக்கியமாக ரன் சேசஸில் வந்து ஒரு முக்கியமான புள்ளியாக அவர் இருப்பார் அப்படின்றதுனால அவரை அந்த செகண்ட் ஓப்பனிங் ஸ்லாட்டில் எடுக்கிறோம். தேர்ட், நம்பர் 3ல நம்ம ஆல்ரெடி சாய் சுதர்ஷன் எடுத்துட்டோம், ஆல்ரெடி விராட் கோலி எடுத்துட்டோம். இவங்க 2 பேருமே வந்து லாங் இன்னிங்ஸ் ஆடக்கூடிய பிளேயர்ஸ், சென்சிபிளாக ஆடக்கூடிய பிளேயர்ஸ். இவங்க 2 பேரில் ஒருத்தர் அவுட் ஆகிட்டா கூட இன்னொருத்தர் வந்து இந்த பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணுறது, லாங் இன்னிங்ஸ் ஆடுறதுன்னு சொல்லிட்டு பொறுமையாக ஆடுவாங்க. அந்த காரணத்தினால எனக்கு நம்பர் 3ல வர்ற பேட்ஸ்மேன் வந்து எக்ஸ்ப்ளோசிவாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த சீசனோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நம்பர் 3 ஸ்லாட்ல இந்த மாதிரி ஒரு பிளேயரை எப்படி நம்பர் 3ல இறக்குனீங்க அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தோம். வெறித்தனமா ஆடிட்டு இருந்தாரு. திடீர்னு ஒரு பாயிண்ட்ல வந்து பாதி சீசன் முடிகிறதுக்குள்ளேயே 30 6க்கு மேல அடிச்சிட்டாரு. நிக்கோலஸ் பூரன் எல்எஸ்ஜி டீமுக்காக தான் ஆடினாரு நிக்கோலஸ் பூரன். ஆனால் அந்த ஒரு ஹாஃப்வே பாயிண்ட்டுக்கு அப்புறம் சில மேட்சஸ் வந்து அவர்கிட்ட இருந்து லோ ஸ்கோர்ஸ் வந்துச்சு. பெருசாக அந்த ஃபார்ம் அவரால், கன்சிஸ்டன்சியை வந்து அவரால் மெயின்டைன் பண்ண முடியல. பட் திரும்ப கடைசி எண்ட் ஆஃப் த சீசன் வரும்போது ரன்ஸ் அடிக்க ஆரம்பிச்சாரு அப்படின்றத நம்ம பார்த்தோம். என்னதான் சொன்னாலும், என்னதான் அவருடைய ஃபார்ம் வந்து இங்கேயும் அங்கேயும் ஒரு மாதிரி இன்கன்சிஸ்டன்ட்டாக இருந்தாலும் என்னுடைய டீமில் நிக்கோலஸ் பூரன் கண்டிப்பாக இருப்பார். ஸோ நம்பர் 3 எனக்கு வந்து நிக்கோலஸ் பூரன். ஒரு லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன் வேறு. ஸோ எனக்கு வந்து ஒரு லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் அப்படியே கண்டினியூ பண்ணுற மாதிரியான ஒரு பிளேயராகவும் நிக்கோலஸ் பூரன் அமைவார் அப்படின்ற காரணத்தினால அவரை நம்பர் 3ல ஆடுறோம். நம்பர் 4, சூரியகுமார் யாதவ்.
அவரும் வந்து 600+ ரன்ஸ் அடிச்சிட்டாரு இந்த சீசன். ஆல்மோஸ்ட் 700 ரன்ஸ் கிட்ட இந்த சீசன் வந்து அவர் அடிச்சிருந்தாரு அப்படின்னா கூட, அதையும் தாண்டி சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சீசன் ஃபுல்லா 25 ரன் குறைஞ்சு ஒரு இன்னிங்ஸ் கூட அவர்கிட்ட இருந்து வரல. எல்லா இன்னிங்ஸுமே 25 ஆர் அபவ் தான் அவருடைய ஸ்கோரா இருந்திருக்கு அப்படின்றத பாக்குறோம். இந்த லெவல் ஆஃப் கன்சிஸ்டன்சி காட்டுறதுன்றது ரொம்ப கஷ்டம். அந்த கன்சிஸ்டன்சி காட்டினதுக்காகவே அவரை கண்டிப்பா டீம்ல எடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்கேஸ் ஏர்லி விக்கெட்ஸ் விழுந்தா இவரால் பொறுமையா ஆடி இன்னிங்ஸை பில்ட் பண்ண முடியும். ஏர்லி விக்கெட்ஸ் விழுந்த கரெக்டான டயத்துல உள்ள வந்திருக்கிறாரு அப்படின்னா அட்டாக் எடுத்துட்டு போக முடியும் அந்த மிடில் ஓவர்ஸ்ல. அந்த மிடில் ஓவர்ஸ்ல வந்து ஸ்பின்னர்ஸ் முக்கியமாக போடும்போது இவருடைய ஸ்வீப் ஷாட்ஸாக இருக்கட்டும், இன்சைட் அவுட் கவர்ஸ் மேலே இவர் அடிக்கிற ஷாட்டாக இருக்கட்டும், ஆடுறது ரொம்பவே கஷ்டம். ஷார்ட்டராக போட்டால் கட் ஆடுவார், புல் ஆடுவார், எல்லா ஷாட்டும் வச்சிருக்கிறாரு அவருடைய அந்த ஒரு லிஸ்ட்ல. அந்த மாதிரி ஒரு பிளேயரை தான் நம்ம வந்து நம்பர் 4ல் ஆட போகிறோம். சூரியகுமார் யாதவ் அட் 4, அவர் தான் வந்து என்னுடைய மிக முக்கியமான பிக் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ப்ளஸ் ஒரு லீடர்ஷிப் ஆப்ஷனும் கூட. ஸோ அது ஒரு எக்ஸ்ட்ரா ஆடட் போனஸ். நம்பர் 5, இவரோட பொசிஷன் இது கிடையாது. இவர் வந்து நம்பர் 3லயோ 4லயோ தான் இந்த சீசன் ஃபுல்லாக ஆடிட்டு இருந்தார். அப்படின்னாலும் இவருடைய பொசிஷன் இல்லாமல் கூட அவருடைய கேப்டன்சிக்காகவும் அவருடைய பேட்டிங் பர்ஃபார்மன்ஸஸ்க்காகவும் அவரை கண்டிப்பாக டீமில் எடுக்கணும் அப்படின்றதுனால நம்பர் 5ல் ஸ்ரேயாஸ் ஐயரை நம்ம எடுக்கிறோம். அவர் தான் இந்த டீமுக்கு கேப்டனாகவும் இருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து ரஜத் பத்திதரை செலக்ட் பண்ணலை. ஸோ ஆப்வியஸ்லி ஃபைனலுக்கு போன இன்னொரு கேப்டன் அந்த டீம் அற்புதமாக கேப்டன் பண்ணார். நிறைய அன்கேப்ட் பிளேயர்ஸ் இருந்த பஞ்சாப் கிங்ஸை ஃபைனல் வரைக்கும் கொண்டு போயிருக்காருன்னா ஒரு நல்ல கேப்டனால தான் அது முடியும். ஸ்ரேயாஸ் ஐயர் அதை ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு. இந்த ஐபிஎல் ஜெயிச்சதுனால மட்டும் இல்லை, போன ஐபிஎல் ஜெயிச்சாரு. அதுக்கு நடுவில் அந்த டொமஸ்டிக் டோர்னமெண்ட்ஸ் எல்லாமே கேப்டனாக இருந்து மும்பைக்கு ஜெயிச்சும் கொடுத்துருக்காரு. ஸோ அவருடைய கேப்டன்சியை வந்து நேரம் ப்ரூவ் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ அவருடைய கேப்டன்சிக்காகவும் அவர் இந்த சீசன் ஆடின பேட்டிங் 175 ஆவரேஜ் ஸ்ட்ரைக் ரேட்ல நிறைய ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஆல்மோஸ்ட் 600 ஆட் ரன்ஸ் அடிச்சிருக்காரு. 175 ஸ்ட்ரைக் ரேட்ல அட்டாக்கிங் ஆடி இருக்கிறாரு. நிறுத்தினதே கிடையாது. கொஞ்சம் அவர் செட் ஆயிட்டாருன்னா போதும், ஈவன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் போட்டா கூட பெரிய பெரிய சிக்ஸஸ் அடிக்கிறாரு அப்படின்றத நம்ம பாக்குறோம். ஷார்ட் பால் ட்ரபிள்னு சொன்னாங்க, இந்த சீசன் அது பெருசா தெரியல. ஷார்ட் பால்ஸ் எல்லாம் கூட அட்டாக் பண்ணியிருக்காரு. ஒரே ஒரு விஷயம் அவர்கிட்ட இருந்தது வந்து ஹேசல்வுட், ரொமாரியோ ஷெப்பர்ட் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கொண்டு வரக்கூடிய பவுலர்ஸ் கிட்ட ஸ்லைட்டா அவர் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு. ப்ராபப்ளி மார்க்கோ யான்சன் பஞ்சாபுக்கு ஆடாம வேற டீமுக்கு ஆடி இருந்தா அவர்கிட்டயும் சில டிஸ்மிசல்ஸ் பார்த்துருப்போம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த ஒரு விஷயத்தை தவிர இவர்கிட்ட வேற வீக்னஸை இந்த சீசன் ஃபுல்லா நம்ம பார்க்கல. அற்புதமா ஆடினாரு, அற்புதமா கேப்டன்சியும் பண்ணாரு. அந்த காரணத்தினால என்னோட நம்பர் 5 பிக் ஸ்ரேயாஸ் ஐயர். இப்போ மிடில் ஆர்டருக்கு வரும். 6, 7 and 8 இந்த 3 பொசிஷன்ஸ். இப்போ இதுல நம்பர் 6 எனக்கு வந்து விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனா இருக்கணும் அப்படின்னு நான் பாக்குறேன். யார் இந்த விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன்? ஆர்சிபிஐ சேர்ந்த ஜிதேஷ் சர்மா என்னுடைய ஃபர்ஸ்ட் பிக். நம்பர் 6ல் ஜிதேஷ் சர்மா தான் ஆடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இம்பாக்ட்ஃபுல் இன்னிங்ஸை பேட்டால ஆடி கொடுத்துருக்காரு. ஃபைனல்ல 10 பால் 24 ரன், அதுதான் மேட்சையே திருப்பிச்சு. அந்த 10 பால் 24க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 மேட்ச் முன்னாடி எல்எஸ்ஜி அந்த ஃபைனல் குரூப் கேம், அதுவும் ஆர்சிபிக்கு ரொம்ப முக்கியமான மேட்ச். அது ஜெயிச்சா டாப் 2, அந்த டாப் 2ல ஃபினிஷ் பண்ணதுனால தான் ஃபைனல் வரைக்கும் அவங்களால வர முடிஞ்சிச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த டாப் 2ல ஃபினிஷ் பண்றதுக்கு ரொம்ப முக்கியமா இருந்தது அவருடைய அந்த 85 ஆஃப் 33 பால்ஸ். அவ்வளோ அற்புதமான அந்த ஒரு இன்னிங்ஸ் அவர் ஆடின அந்த இன்னிங்ஸ்னால தான் வந்து ஆர்சிபி இவ்வளோ தூரம் வந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவர் டீமுக்கும் அந்த அளவுக்கு இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்காரு. அவர் ஆடின ஷார்ட்ஸாக இருக்கட்டும், அன்கன்வென்ஷனலாக தினேஷ் கார்த்திக் ஆடுற மாதிரி அந்த பின்னாடி உள்ள பவுண்டரி எல்லாம் யூஸ் பண்ணுறது, ஆக்சஸ் பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயமா இருக்கட்டும், அவருடைய அந்த சென்ஸ் ஆஃப் டைமிங், எக்ஸ்ட்ரா கவர் மேலே 6 அடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அது அவரால் நிறையா பண்ண முடிஞ்சிருக்கு இந்த சீசன். அண்ட் பும்ரா ஒரு 6 அடிப்பார். இனிஷியலாக மும்பை இந்தியன்ஸுக்கு அகேன்ஸ்டாக அவர் ஆடின ஒரு இன்னிங்ஸ் 19 பால் 40 அடிப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரியான இம்பாக்ட்ஃபுல் பேட்டிங் இன்னிங்ஸ் கொடுத்துருக்காரு. அவருடைய விக்கெட் கீப்பிங்கும் இந்த சீசன் ஃபினாமினலாக இருந்திருக்கு. ஒரு பக்கம் மோஸ்ட் நம்பர் ஆஃப் கேச்சஸ் பை விக்கெட் கீப்பர் இன் ஐபிஎல் சீசன் ரெக்கார்டே வந்து படைச்சிருக்கிறாரு ஜிதேஷ் சர்மா. அந்த மாதிரியான ஒரு விக்கெட் கீப்பிங்கை காமிச்சிருக்கிறாரு. இன்னொரு பக்கம் டிஆர்எஸ் ரெவ்யூஸ் எடுக்க வரும்போது ஒரு விக்கெட் கீப்பரோட வேல்யூ வந்து உண்மையாவே அங்கதான் தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை பார்க்கும்போது இந்த சீசன் ஃபுல்லா ஆர்சிபிக்கு அக்யூரேட்டா ரெவ்யூஸ் எடுக்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்தது ஜிதேஷ் சர்மா. இந்த காரணங்களால ஜிதேஷ் சர்மா எனக்கு கண்டிப்பா என்னோட விக்கெட் கீப்பர் பிக்கா இருப்பாரு அட் நம்பர் 6. அடுத்தது நம்பர் 7. நம்பர் 7ல எனக்கு ஒரு ஆல்ரவுண்டர் வேணும் அப்படின்னு நான் நினைச்சேன். இந்த சீசன் ஆனா பெருசா ஆல்ரவுண்டர்ஸோட சீசனா இல்லை. சுனில் நரேனுக்கு பெருசா விக்கெட்ஸும் விழல, அதே மாதிரி பெருசா வந்து போன சீசன் அவர் ஆடின மாதிரி இம்பாக்ட்ஃபுல் இன்னிங்ஸ்லாம் இந்த சீசன் ஆடினாரான்னு கேட்டா இல்லை. சுனில் நரேன் அந்த மாதிரி வந்து இம்பாக்ட்ஃபுல்லா இல்லை அப்படின்றத பார்த்தோம். ஆண்ட்ரே ரசல் அந்த மாதிரி இம்பாக்ட்ஃபுல்லா இல்லை அப்படின்றத பார்த்தோம். மிச்சல் மார்ஷ் வந்து ஓப்பனிங் இறங்கினாரு, நல்லா பேட்டிங் ஆனாரு, ஆனால் அவர் பவுலிங் போடவே இல்லை. இந்த இம்பாக்ட் பிளே ரூல் வந்ததுக்கப்புறம் நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் பெருசாக பவுலிங் போடுறது இல்லை அப்படின்றத பார்க்குறோம். ஸோ அதெல்லாம் கணக்கில் வைக்கும் போது என்னதான் இது ஒரு
டீசென்ட் சீசன் அப்படின்னு தான் நம்மளால சொல்ல முடியுமே தவிர அந்த அளவுக்கு தான் இருந்தாலும் நான் வந்து வேற வழி இல்லாமல் நான் இவரே தான் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்பர் 7 எனக்கு ஹர்திக் பாண்டியா. ஹர்திக் பாண்டியாவை பொறுத்த வரைக்கும் இனிஷியல் ஹாஃப் ஆஃப் த சீசன் அவர் செமையாக விளையாண்டுட்டு இருந்தார். அவருடைய பேட்டிங்கும் செமையாக இருந்துச்சு, அவருடைய பவுலிங்கும் ஃபினாமினலாக இருந்துச்சு. பும்ரா வர்ற வரைக்கும் அந்த என்டையர் மும்பை இந்தியன்ஸ் பவுலிங்கே வந்து அவர் தான் கேரி பண்ணிட்டு போயிட்டு இருந்தாரு. 10 விக்கெட் எடுத்தார் முதல் 4 மேட்ச்லேயே. அவர் கண்டினியூ பண்ணியிருந்தாருன்னா செமையாக இருந்திருக்கும் அந்த சீசன் ஃபுல்லாக. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பும்ரா திரும்ப வந்ததுக்கப்புறம் அவரை ட்ரஸ்ட் பண்ணி பவுலிங் கொடுத்துக்கல அப்படின்றதான் நம்ம பார்த்தோம். அவர் நிறைய பவுலிங் போட்டிருந்தா இன்னும் இந்த லிஸ்ட்டில் அவர் வர்றதுக்கான ஒரு பெட்டர் எவிடன்ஸ் கிடச்சிருக்கும். அன்ஃபார்ச்சுனேட்லி அது குறையுது அப்படின்றது தான் ஒரே ஒரு சின்ன வருத்தம். பேட்டிங்லேயும் நல்ல இன்னிங்ஸ்லாம் அங்கங்கே வந்திருக்கு. ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக அவர்கிட்ட இருந்து மேட்ச் வின்னிங் கான்ட்ரிபியூஷன்ஸ் அந்த ஹர்திக் பாண்டியா அப்படின்ற அந்த ஒரு அவர் பேருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல, அந்த எதிர்பார்ப்புக்கு அவர் வந்து ஜஸ்டிஸ் பண்ணியிருக்காரான்னு கேட்டால் இல்லை. அதுதான் வந்து இங்கே ஒரு சின்ன வருந்தத்தக்க விஷயம். சரி, இப்போ நான் ஹர்திக் பாண்டியாவை செலக்ட் பண்ணேன்னா இந்த ஸ்பாட்டுக்கு யாரை செலக்ட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்பர் 7 நான் சஷாங்க் சிங்கை தான் செலக்ட் பண்ணியிருப்பேன். பஞ்சாப் கிங்ஸை சேர்ந்த சஷாங்க் சிங் அற்புதமாக ஆடி இருக்கிறாரு. அவரும் ஆல்ரவுண்டர், ஒரே ஒரு மேட்ச் பவுலிங் போட்டார். ஆனால் பெருசாக விக்கெட்ஸ்லாம் எடுக்க முடியாது. ஒரு பார்ட் டைம் பவுலர் அப்படின்ற அளவில் மட்டும்தான் வந்து நம்ம சஷாங்க் சிங்கை ஒரு ஆல்ரவுண்டராக கன்சிடரே பண்ண முடியும். ஆனால் அவருடைய பேட்டிங் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருந்திருக்கு, நல்லா இருந்திருக்கு. ஒரு ஃபினிஷராக கன்சிஸ்டன்சி காட்டுறதுன்றது ரொம்ப கஷ்டம். அந்த ரோலே ரொம்ப கஷ்டம். அதை வந்து சஷாங்க் சிங் சிறப்பாக எடுத்து செஞ்சுட்டு இருக்காருன்றதை பார்க்குறோம். ஸோ எனக்கு வந்து எய்தர் ஹர்திக் பாண்டியா ஆர் சஷாங்க் சிங் இந்த இடத்துல எடுக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். பட் ஒரு பவுலிங் ஆப்ஷன் வேணும் அப்படின்றதுனால நான் ஹர்திக் பாண்டியாவுக்கு போகிறேன் அட் நம்பர் 7. அடுத்தது நம்பர் 8. நம்பர் 8 வந்து ஆல்மோஸ்ட் ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டரோடைய ஸ்பாட் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு இப்போ ஐபிஎல்ல. ஸோ என்னோட பிக் வந்து இங்கே குருணால் பாண்டியா. ஃபினாமினலாக போட்டுட்டு இருந்தார் இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே. திடீர்னு வருவார், பவுன்சர் போடுவார், 117 118 km/hலாம் வந்து பால் போடுவார். திடீர்னு பிச்சில் இருந்து டேர்ன் இருக்குது அப்படின்னா ஃப்ளைட்டும் பண்ணி ஸ்லோவராக போட்டு பாலை டேர்னும் பண்ணுவார். அவருடைய லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்ல நிறைய வேரியேஷன்ஸ் காமிச்சிருக்காரு. பட் அதெல்லாத்தையும் தாண்டி ரொம்ப முக்கியமாக ஒரு டிசிப்ளினையும் காமிச்சிருக்காரு. ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் வச்சே நிறைய விக்கெட்ஸ் எடுத்திருக்கிறாருன்றதை நம்ம பார்க்குறோம். ரொம்ப டஃப் பவுலர் டு அட்டாக்காக இருந்திருக்கிறாரு இந்த சீசன் ஃபுல்லாக. ஸ்மார்ட் பவுலராகவும் இருந்திருக்கிறாரு. நிறைய விக்கெட்ஸ் எடுத்தது மட்டும் இல்லாமல் ஃபைனல்ஸாக ஆர்சிபிக்கு ஜெயிச்சு கொடுத்ததே இவர் தான். கப்பே ஜெயிச்சு கொடுத்துருக்காரு அப்படின்றத பார்க்கும்போது இந்த பிளேயர் கண்டிப்பாக டிசர்வ் பண்ணுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ப்ளஸ் ஒரு மேட்ச் வின்னிங் கான்ட்ரிபியூஷன் அவருக்கு பேட்ல இருந்து வந்துச்சு அகேன்ஸ்ட் டெல்லி கேபிட்டல்ஸ். ஸோ இவர் ஒரு ஃப்ளோட்டராகவும் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். இதனால என்னுடைய நம்பர் 8 குருணால் பாண்டியா. அடுத்தது 9, 10, 11 3 பவுலர்ஸ் நான் எடுப்பேன். அண்ட் நம்பர் 12 இம்பேக்ட் பிளேயர், அதுவும் வந்து ஒரு பவுலராக தான் இருக்கும். 9, 10 and 11 ஒரு ஸ்பின்னரை கண்டிப்பாக நம்ம எடுத்தாகணும். ஆல்ரெடி குருணால் பாண்டியா எடுத்திருந்தா கூட ஒரு ரிஸ்ட் ஸ்பின்னரை எடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நூர் அகமது. இந்த லிஸ்ட்லேயே சிஎஸ்கேல இருந்து இடம் பெற ஒரே பிளேயர் இவர் தான், நூர் அகமது. செமையா ஆடி இருக்கிறாரு. அந்த பர்பிள் கேப் பட்டியலில் வந்து செகண்ட் ஃபினிஷ் பண்ணியிருக்காரு. மோஸ்ட் நம்பர் ஆஃப் விக்கெட்ஸில் செகண்ட் மோஸ்ட் நம்பர் ஆஃப் விக்கெட்ஸ் இவர் தான் வந்து எடுத்திருக்கிறாருன்றதை பார்க்குறோம். கன்சிஸ்டண்ட்டாக இருந்திருக்கிறாரு, நல்லா போட்டிருக்கிறாரு. நல்ல லைன்ஸ் அண்ட் லென்ஸ், அதை விட ரொம்ப முக்கியமாக நல்ல ஏர் ஸ்பீட் அவர்கிட்ட இருந்து. ஸோ நிறைய இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு. அவர் இதுக்கு முன்னாடி ஜிடியில் இருந்ததை விட இப்போ இந்த வருஷம் சிஎஸ்கேக்கு வரும்போது அதுக்கு நடுவில் நடந்த அந்த ஆப்கானிஸ்தானோடைய இன்டர்நேஷனல் கேம்பெயினாக இருக்கட்டும், சாம்பியன்ஸ் ட்ரோஃபி, அந்த மாதிரி கேம்பெயின்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே வந்திருக்கிறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட் 1 இயராக அவர் காட்டுற இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இந்த ஐபிஎல்ல அவருக்கு பெரிய அளவில் வந்து பலன் எடுத்து கொடுத்துருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த காரணத்தினால தான் அவரால் அந்த பர்பிள் கேப் பட்டியலில் செகண்ட் ஃபினிஷ் பண்ண முடிஞ்சிருக்கு. செமையான ஏர் ஸ்பீட் வச்சிருக்கிறாரு, நல்ல வேரியேஷன்ஸ், அதை விட ரொம்ப முக்கியமாக நல்ல டிசிப்ளின். அவருமே வந்து ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் போடுறாரு சில நேரம். ஓவராலாக பார்க்கும்போது ஒரு விக்கெட் டேக்கிங் அட்டாக்கிங் ஸ்பின்னராக அவர் இருக்கிறது வந்து ரொம்பவே அற்புதமான ஒரு விஷயம். சிஎஸ்கேக்கு மட்டும் இல்லை, ஜென்ரலாகவே கிரிக்கெட்டுக்கு, அதுவும் ஆப்கானிஸ்தானுக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்னுடைய பிக் ஃபார் அ ஸ்பின்னர் அட் நம்பர் 9 நூர் அகமது. அடுத்தது 10 and 11. நம்பர் 10 ஜஸ்பிரீத் பும்ரா. பெருசாக இதுக்கு வந்து நான் விளக்கம் சொல்லணுன்ற அவசியமே இல்லைன்னு நினைக்கிறேன். ஜஸ்பிரீத் பும்ரா தான் வந்து கிரேட்டஸ்ட் பவுலர் ஆஃப் அவர் டைம்ஸ் இப்போ இந்த பர்டிகுலர் எராக்கு. அதனால ஜஸ்பிரீத் பும்ரா கண்டிப்பாக வந்து இதில் இடம் பெறுவாருன்னு நான் நினைக்கிறேன். இந்த ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் இந்த விக்கெட்ஸ் பட்டியலில் அவர் பெருசாக இருக்க மாட்டார். காரணம் வந்து அவர் நிறைய மேட்சஸ் ஆடலை இனிஷியல் ஹாஃப் ஆஃப் த சீசன். அவர் திரும்ப வந்ததுலேருந்து ஆனால் அவர்கிட்ட இருந்து செம இம்பாக்ட்ஃபுல்லான கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்துகிட்டே இருந்திருக்கு. விக்கெட்லெஸ்ஸாக அவர் வந்து சில மேட்சஸ் போயிருக்கிறாரு, அது இருக்கு. ஒரு விக்கெட் எடுத்திருக்கிறாரு, அந்த மாதிரியும் இருந்திருக்கு. யூஸ்வலாக நம்ம வந்து 3 விக்கெட் இல்லை 4 விக்கெட் இவர்கிட்ட இருந்து எதிர்பார்ப்போம். அதெல்லாம் மேட்ச் ஆஃப்டர் மேட்ச் அவர் கொடுத்துருக்கிறாருலாம் கேட்டால் இல்லை. ஆனால் இவர் வந்தாலே ஆப்போசிஷன் பயப்படுறாங்க அப்படின்றது கிளியராக தெரியுது. டெத்தில் வந்து ஓவர்ஸ் போட்டு மேட்சை ஜெயிச்சு கொடுக்குற அந்த கெப்பாசிட்டியை வந்து பும்ரா வச்சிருக்கிறாரு. மிக முக்கியமாக அந்த எலிமினேட்டர் கேம் வர்சஸ் ஜிடி,
குஜராத் ஆல்மோஸ்ட் சேஸ் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி இருந்தப்போ ஒரு முக்கியமான பிரேக் த்ரூவை கொண்டு வந்து கொடுத்தது ஜஸ்பிரீத் பும்ரா தான். அதுக்கப்புறம் அவர் ஆடவே முடியலன்றதையும் நம்ம பார்த்தோம். இந்த சீசன் வந்து அவருடைய எக்கானமி ரேட் யூஸ்வலாக அவருடைய சீசன்ஸ் இருக்கிறத விட கம்மியாக இருக்கு. இந்த சீசன் அவருடைய லைன்ஸ் அண்ட் லென்ஸ், அவர் போட்டிருக்கிற ஸ்பீட் எல்லாமே வேற மாதிரி இருந்திருக்கு அப்படின்றத பார்க்குறோம். எல்லாமே பெட்டராக இருந்திருக்கு, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருந்திருக்கு. ரிட்டர்னிங் ஃப்ரம் என் இன்ஜுரி இந்த மாதிரி வேற மாதிரி வந்து பவுலிங் போடுறது ரொம்ப கஷ்டம். அதை வந்து பும்ரா பண்ணியிருக்கிறாரு. இந்த காரணத்தினால எனக்கு நம்பர் 10 பும்ரா. ஃபைனல் ஸ்லாட் நம்பர் 11, அதாவது இந்த 11ல் ஃபைனல் ஸ்லாட் நம்பர் 11 ஜாஷ் ஹேசல்வுட். அகைன் அந்த பர்பிள் கேப் பட்டியலில் 3rd பிளேஸில் இருக்காரு. அவ்வளோ இம்பேக்ட் கொடுத்துருக்காரு ஆர்சிபிக்கு. அவர் வந்து ஆர்சிபிக்கு விளையாடாதப்போ ஆர்சிபி பவுலர்ஸ் அவங்க கொடுத்த நம்பர் ஆஃப் ரன்ஸை பார்த்தாலும் சரி, அவங்க எப்படி போட்டாங்க அப்படின்றத பார்த்தாலும் சரி, அவர் திரும்ப உள்ள வந்ததுக்கப்புறம் மற்ற பவுலர்ஸ்லாம் எப்படி போட ஆரம்பிச்சாங்க அப்படின்றத பார்க்கும்போதே ஒரு நல்ல பவுலர் இந்த டீம்ல ஜாயின் பண்ணும்போது கூட இருக்கிறவங்க எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்ற அந்த எஃபெக்டை வந்து கொண்டு வர்றாருல. ஒரு மாதிரி ஒரு மேக்னெட்டிக் எஃபெக்ட் வந்து மற்ற பிளேயர்ஸ் மேலேயும் வந்து அவரோட இம்பாக்ட் தெரியுது அப்படின்றத நம்ம பார்க்கும்போது ஹேசல்வுட் வந்து உண்மையிலே எவ்வளவு முக்கியமான ஒரு பிளேயரா இருந்திருக்கிறாருன்றது நமக்கு தெரியுது. மறுபடியும் வந்து இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாக நிறைய மேட்சஸ் ஜெயிச்சு கொடுத்த ஒரு பிளேயராக வந்து ஹேசல்வுட் இருந்திருக்கிறாரு. ஃபைனலில் ஒரு முக்கியமான பிரேக் த்ரூ எடுத்தார். அந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ணது ஹேசல்வுட் தான். இது குவாலிஃபயர் 1ல் வந்து மேட்ச் ஜெயிச்சு கொடுத்தது ஹேசல்வுட். நிறைய மேட்சஸ் வந்து க்ளோஸாக போய் இல்லை ஆப்போசிஷன் ஜெயிச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருந்து, அதுலேயும் முக்கியமாக ராஜஸ்தான் ராயல்ஸ் கூட ஒரு சேஸ், அந்த மேட்சை வந்து முடிச்சு கொடுத்தது ஹேசல்வுட். இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் வந்து கையை விட்டு போன கேம்ஸை கூட திரும்ப இழுத்து கொண்டு வந்ததுன்றது வந்து இவர் தான் பண்ணியிருக்கிறாரு அப்படின்றத பார்க்கும்போது ஜாஷ் ஹேசல்வுட் நம்பர் 11 டோட்டலி டிசர்விங் ஆப்ஷன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஃபைனலி நம்பர் 12 அந்த இம்பாக்ட் பிளேயர் பிரசித் கிருஷ்ணா, பர்பிள் கேப் வின்னர். அவர் வந்து குஜராத் டைட்டன்ஸுக்கே வந்து இம்பாக்ட் பிளேயராக தான் வந்து பவுலிங் போட்டுட்டு இருப்பாரு. ஸோ நம்ம டீம்லேயும் அவர் வந்து இம்பாக்டாக தான் வந்து பவுலிங் போடுறாரு. ஹார்ட் லென்ஸ் போட்டிருக்கிறாரு, டெத் ஓவர்ஸ்லையும் வந்து போட்டிருக்கிறாரு. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் அந்த டெத்தில் நிறைய நேரம் வந்து விக்கெட்ஸ் எடுத்திருக்கிறாரு. குஜராத் வந்து பிளே ஆஃப்ஸ் வரைக்கும் வந்திருக்கிறாங்க அப்படின்றத பார்க்கும்போது பிரசித் கிருஷ்ணாவுடைய அந்த இம்பாக்ட் கிளியராக தெரியுதுங்க. அந்த காரணத்தினால எனக்கு என்னோட டீமில் பிரசித் கிருஷ்ணா கண்டிப்பாக இருப்பார் அப்படின்றதுல எந்த விதமான டவுட்டுமே இல்லை. அண்ட் தட்ஸ் இட் கைஸ். இதுதான் என்னுடைய 12. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இதில் எந்தெந்த ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் அக்ரி பண்ணுறீங்க, எதெல்லாம் வந்து நீங்கள் அக்ரி பண்ணலை, உங்களுடைய விமர்சனங்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட 11 அதுவும் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் until then this is Nivas signing off. Thank you. Please like, share and subscribe. Keep supporting Let's Sport. Thank you.